வணக்கம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு யாரையாவது வாழ்த்திருக்கீங்களா? நான் வாழ்த்திருக்கேன். புதிதாக திருமணமான தம்பதியினரை இப்படி வாழ்த்துனா ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சதுன்னு சொல்லலாம். வாழ்த்து பெற்றவர்களுக்கும் அப்படித்தான். ஏன்னா இந்த வாழ்த்தோட சிறப்பு அப்படி. முன்னாடி எல்லாம் திருமணமானவர்களுக்கு நம்ம எப்படி வாழ்த்து தெரிவிப்போம்? நான் எப்படி தெரிவிச்சேன்னா, ஹாப்பி மேரிட் லைஃப், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றது. அப்படி இல்லைன்னா இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடுறது. ஆனா இதோட பொருள் அறிந்த பிறகுதான் இனிமே இப்படித்தான் வாழ்த்தணும், நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச இந்த வாழ்த்துல எவ்வளவு அர்த்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு வாழ்த்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாமா? அந்த 16 செல்வங்கள். ஊர்ல எல்லாம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஒன்ன வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியல, இதுல 16 அப்படின்னு சொல்லி குழந்தைகளை சொல்லுவாங்க. ஆனா அது குழந்தைகள் இல்ல, 16 செல்வங்கள். பார்க்கலாமா? புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள். இப்படி 16 செல்வங்களையும் பெற்று புதிய பந்தத்திற்குள் புதிய உறவுக்குள் நுழையும் புது மன தம்பதியினருக்கு இதை வாழ்த்தாக தெரிவிப்பார்கள் நம் முன்னோர்கள். அப்படி வாழ்த்தும் பொழுது வாழ்த்துற நமக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சி, ஒரு பேரானந்தம், ஒரு திருப்தி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்த்துக்களை பெறுபவர்களுக்கும் பேரானந்தம், பெருமகிழ்ச்சி, ஒரு சிறப்பான வாழ்த்து நம் வாழ்க்கையின் தொடக்கத்திற்கு கிடைத்தது அப்படின்ற ஒரு பூரிப்பும் அவங்க அடைவாங்க. அதனால இனிமே நம்ம திருமணமான புதிய தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை இப்படி பரிமாறுவோம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. நல்லா இருக்குல்ல?